ஏண்டா திடீர்னு உனக்கு என்ன வந்துச்சு? ஆ? யாருக்கும் சொல்லாம மாலை போட்டு வந்து நிக்கிற? அப்பா சாமி, நான் யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா நான் இப்போ அந்த ஐயப்பனோட பிள்ளை. எது? ஆ? ஐயப்பன் புள்ளையா? ஆமாம் அப்பா சாமி, ஆ? நான் இப்போ சிக்கல் சிவபதியின் மகன் அல்ல, அந்த ஐயப்பனின் மகன். ஆ. தாயே, இதை நான் உன் வேலன் சொல்லும்படி நினைக்காதே. என் அப்பன் ஐயப்பன் சொல்றதா நினைச்சுக்க, புரியுதா? சொல்லுடா. சுவாமி சரணம். ஆ, சொல்லுங்க வேலுசாமி. அப்பனுக்கு மாலை போட்டிருப்பதால், அதாவது என் அப்பன் சொல்லி நான் ஐயப்பனுக்கு மாலை போட்டிருப்பதால், இந்த வீட்டில் பெண்களின் நிழல் கூட என்னை கோவமாக அண்டவே கூடாது. அண்டாவா? ஐயோ அத்தை, தம்பிய எதுக்காகவும் திட்டாதீங்கன்னு சொல்றாரு. ம். ஏன்னா மாலை போட்டா ஒதுங்கி விரதத்தோட இருக்கணும்ல. சாமி அதத்தான் சொல்றாங்களோ என்னமோ. இல்ல சாமி. அண்ணி சாமி, சொல்லுங்க சாமி. நான் சொல்லுவதை சொல்லும்படி நீங்கள் மட்டும்தான் புரிந்து கொள்கிறீர்கள். சுவாமியே சரணம். டேய், வெறுப்பேத்தாதடா, ஒழுங்கா பேசு. ஒன்னும் புரியல. நீங்கள் என் அண்ணனாக இருக்கலாம், ஆனால் மாலை போட்டிருக்கும் வரை என்னை ஒருமையில் அழைக்க கூடாது. அண்ணா சாமி, அப்பா, என்னப்பா அது? விடுறா. அவன் எந்த எண்ணத்துல மாலை போட்டு வந்திருக்கான்னு எனக்கு தெரியும். ஓஹோ. ஏய், உனக்காக தானே? இல்லக்கா. சோதே, இனி முட்டை, மீன், கவுச்சி எதுவுமே எடுக்கக்கூடாது. வேலை என்ன சொல்ல வரான்னு உனக்கு புரியுதா? ஓ, கதை அப்படி போகுதா மாமா? அவனை இப்ப நான் ஒன்னும் சொல்ல முடியாது. அடியே, என் புள்ளைய தூண்டி காரியத்தை சாதிச்சிட்டல. இப்படியே நீ இழுத்த இழுப்புக்கு என் சின்ன புள்ள போனான்னு வச்சுக்கோயேன், சீக்கிரமே பரதேசியா சன்னியாசியா காசி ராமேஸ்வரன் அனுப்பிடுவேன். இங்க பாரு வேலு. சுவாமியே சரணம். இங்க பாருங்க வேலுசாமி, கரிங்கிற பேச்சு கூட இனிமே நான் எடுக்கல. ஆனா இது எத்தனை நாளைக்கு போகுதுன்னு நானும் பாக்குறேன் சாமி. இனி காய்கறி மட்டும் சமைக்கலாம், போதுமா சாமி? நன்றி அம்மா சாமி. தாயே, வேலுசாமிக்கு இப்போதைக்கு அது மட்டும்தான் வேணும். ஆ